நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா டீ. ஏன் டீயை வச்சு காத்துக்கிட்டே இருந்தியா? ராணி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஜோடி அப்படியே தேவதாஸ் பார்வதி ஜோடி. ஆனா இந்தர், தேவதாஸ்க்கும் பார்வதிக்கும் கல்யாணமே ஆகலையே. அதத்தான் சொல்றேன். ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவங்க ஜோடி நம்ம ஜோடி மாதிரியே இருந்திருக்கும். யோசிச்சு பார். தேவதாஸ் அவன் போற கடையில இருந்து கடையை மூடிட்டு நேரா வீட்டுக்கு வருவான். பார்வதி அவன் முன்னாடி டீ கப்பை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவா? தேவதாஸ், நீங்க வந்துட்டீங்களா? உடனே தேவதாஸ் எப்படி பதில் சொல்லுவான்? நான் திரும்பி வந்துட்டேன் பாரு, திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாசர்ல இப்படி டீயை ஊத்தி அத ஒன்னா குடிப்பாங்க. இதா இதா குடி குடி, நீ குடி. என்னது? குடி, நம்ம ஒன்னா குடிக்கலாம். என்ன இந்த நீங்க? ராணி, இங்க வாய, இங்க யாரும் இல்ல. குடி குடி குடி, சீக்கிரம் குடி, சீக்கிரம் சேர்ந்து குடிக்கலாம். குடி குடி. இன்னொரு ரொட்டியா? ஏய் இரு. ராணி, ஐஸ்வர்யா ராய் கூட இதே மாதிரிதான் பண்ணுவா. இஷ், நீ சொல்லிடு. நீ அப்படியே அந்த படத்துல வர பார்வதி மாதிரி தான் வைக்கப்பட்ட. போதும் உங்க தேவதாஸ் பார்வதி விளையாட்டலாம். அட இரு ராணி, எங்க போற? ராணி, என்ன நீ நம்ம ரூம் பிசிஓ பூத்தாவே மாத்திட்டியா? யார்கிட்ட நீ போன்ல பேசிட்டு இருந்த? அப்பர்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பர்ணா கிட்டயா? ஏய் ராணி, அப்பர்ணா சொன்ன உடனே ஞாபகம் வருது. இன்னைக்கு கம்பெனி விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அப்ப யார பார்த்து தெரியுமா? யாரு? யோசனை பண்ணு. அதான் யாரு? ராகுல். அவர் கையில ஃபைல வச்சுட்டு வேகமா போயிட்டு இருந்தாரு. பாக்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? காலேஜ் முடிச்சிட்டு இன்டர்வியூக்கு போற மாதிரியே இருந்தது. ஆமா, ராகுலும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்தாரு. அவர்கிட்ட பேசுனீங்களா? அட இல்ல, நான் குரல் கொடுத்தேன். ஆனா மாப்பிள்ள ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தாரு. திரும்பி கூட பார்க்கல, போயிட்டே இருந்தாரு. அந்த கோலத்துல நீ அவரை பார்த்திருக்கணும் ரஜினி. அவரை பார்த்தா யாரும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லவே மாட்டாங்க. மாறிக்கிட்டே வராருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரட்டும், பயங்கரமா கிண்டல் பண்ற. வேண்டாம் இந்த ராகுல் இப்பெல்லாம் ரொம்ப. என்ன இப்பெல்லாம் ரொம்ப? என்ன? அப்புறம் தான் சொல்லிட்டு இருந்தா. இப்பெல்லாம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காராம். அவருக்கு நிறைய வேலை இருக்குதான், லீவே கிடைக்க மாட்டேங்குதான். அட, இந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்காரங்களே இப்படிதான். சேலரி நிறைய கொடுப்பாங்க, ஒத்துக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி ரத்தத்தையும் முறிஞ்சிருவாங்க. ஆனா ஏதாவது அசைன்மெண்ட் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வை ராணி, போனஸும் கொடுப்பாங்க. அப்புறம் நான் கிட்ட சொல்லு, இந்த வாட்டி ராகுலுக்கு ஆபீஸ்ல ஃபாரின் ட்ரிப் கூட கிடைக்கலாம், போயிட்டு வர சொல்லு. ஆனா அவங்க எந்த நாட்டுக்கு போவாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, சுவிட்சர்லாந்து. ராணி, என்னாச்சு? எனக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுது. ஒருவேளை தேவதாசுக்கும் சந்திரமுகிக்கும் கல்யாணம் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அட ஆமால, இதுவும் ஒரு ஆங்கிள் தான். இப்படி வா வா வா. தேவதாசு சந்திரமுகியும். தேவதாஸ் என்ன சொல்லுவான்? சந்திரமுகி, ஏன் சோகமா இருக்கிறாய்? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா நீ? நான் உன்னை ரூம்ல தேடிட்டு வரேன். ஏன், ஏதாவது வேலை இருக்கா? நேத்து ராத்திரி நான் ரொம்ப கோவமா இருந்துட்டேன். என்னன்னே தெரியல, நான் கோவத்துல உன்னை என்னென்னமோ பேசிட்டேன்ல. ஐம் சாரியா. ப்ளீஸ்
சாரியா? நீ எனக்கு சாரி சொல்றியா? உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கு போல இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, லெட் மீ கெஸ். இன்னைக்கு உன்னோட வைஃபுடைய கோவம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கலாம். அண்ட் ரொம்ப அன்பா அவ உனக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்திருக்கலாம். அதேதான். ஆனா சிரிப்பு மட்டும் இல்ல, அவளுடைய கையாலேயே ஒரு கப் செம்மையான டீ எனக்காக போட்டு கொடுத்தா தெரியுமா? வாட்? டீயா? சுஹானா போட்டு கொடுத்தாளா? இல்ல, சுஹானா போய் டீ போடுறதா கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? What do you think? நோ ப்ளீஸ் சொன்னா. சுகானாவுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் தான். பட் ட்ரஸ்ட் மீ, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு தெரியாது, அவ யாருக்கிட்டயாவது கோவப்பட்டானா அது ஒரு அரை நிமிஷம் தான் இருக்கும். என்கிட்ட உன் வைஃபை இந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கே தெரியும் சுஹானா ரொம்ப நல்ல பொண்ணுதான். அதுவும் அவ மனசு உண்மையிலேயே அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். ஐம் ஆல்சோ சாரி. நேத்து நானும் உன்கிட்ட எதேதோ பேசிட்டேன்ல. ஐ மீன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினேன்ல. நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. இஷான், நம்ம 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்பெல்லாம் சுஹானாவையும் நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அவ நோ டவுட் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன கொஞ்சம் பக்குவம் இல்லாம இருக்கா அவ. ஆனா எனக்கு தெரியும் அவளுடைய இந்த குறைதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட் மிஸ்டர் இஷான் கஷ்யப்? கரெக்ட். எனக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப நல்லா தெரியும் இஷான். சுஹானாக்கு எந்த நேரத்திலயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை சொன்னா. அது அவ சீக்கிரமே கோவப்பட்டுருவா. கோவம் வந்தா அவ என்ன பேசுறான்னு அவளுக்கே தெரியறதில்ல. கோவம் வந்துட்டு அவளுதான் இப்படி கையை கட்டிட்டு மூஞ்சி தூக்கி உட்காந்துருவா இப்படி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே என்கிட்ட வந்து பேசுவா. OMG இஷான், நிஜமா அப்படியா சொன்ன அப்படின்னு கேப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you so much. உங்களுக்கு தெரியுமா, என் கையால போட்ட டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? பிடிச்சிருந்ததா? இன்ஃபேக்ட் என்னால நம்பவே முடியல பெரியமா. நான் தான் டீ போட்டேனா, அதுவும் இஷானோட ஃபேவரட் டீ. ஐ மீன் இஷானுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல. பாத்தியா? அப்படியே வாயை பொளந்துகிட்டு இருந்தால ஒரு நிமிஷம். ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. பெரியமா, எனக்கு இஷானை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஐ மீன் எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு இஷான் கனவுல கூட அதை யோசிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி விஷயம் சொல்லுங்களேன். அவன் சின்ன வயசுல நடந்தது. கரெக்ட், சொல்லுங்க. எதை சொல்லட்டும்? கேளு. உன்னோட இஷானுக்கு சின்ன வயசுல பேனாவை சேர்த்து வச்சுக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பென்னா? பென்னு தான் சொல்றேன். ஆலோக் ஆபீஸ்ல இருந்து வரும்போது பென் எடுத்துக்கிட்டு வந்தா போதும், உடனே இஷான் அதை தூக்கி அவனோட பேக்ல வச்சுப்பான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஆலோக்கு யாரோ ஒரு காஸ்ட்லி பெண்ணை கிஃப்டா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. உடனே உன்னோட இஷான் அந்த பெண்ணை எடுத்து அதை வச்சு ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சான். தெரியாதனமா கை தவறி கீழே போட்டு அதை உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆலோக் கிட்ட ஒரு திட்டு வாங்கினான் பாரு. புவர் இஷான். அவனால பதில் சொல்லிருக்கவே முடியாது. அப்புறம் அப்பா எப்படி திட்டுவாருன்னு எனக்கு தெரியும். நீ சும்மாருடா. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இருக்கே, அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன், என்னாச்சு? என்னாச்சா? இஷான் காணாம போயிட்டான். காணாம போயிட்டானா? வீட்டு விட்டு போயிட்டானா? நாங்க வீடு மொத்தம் தேடி பார்த்தோம். மொட்டை மாடியில, சமையல் கட்டுல, வராண்டால, அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். ஆனா இஷான் எங்கேயுமே இல்ல.
தாத்தா பாட்டி இந்த ஆலோக் பார்க்ல அவன் ஃப்ரெண்டு வீட்ல இஷான் எங்கெல்லாம் விளையாட போவானோ எல்லா இடத்துலயும் தெரியாச்சு. ஆனா எங்கேயுமே அவன் இல்ல. ஒரு பக்கம் இங்க வீட்ல உங்க மாமியாரும் பாட்டியும் அழுதுகிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் உன் மாமனார உங்க தாத்தா போட்டு திட்டுறாரு. அப்படியே வீடு தலை கீழாயிடுச்சு. ஆனா இஷான் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு எங்களுக்கு தாத்தாவோட ரூம்ல இருந்து யாரோ அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. Don't tell me that is Ishan. முழுசா கேளு நீ. உடனே நாங்க ரூம்குள்ள போய் பார்த்தோமா, அங்க தாத்தாவோட கட்டிலுக்கு அடியில அங்க இருந்த ஒரு பொட்டிக்கு பின்னாடி படுத்துக்கிட்டு இஷான் அழ ஆரம்பிச்சிட்டான். Really? அப்புறம் என்ன, இஷான் என்ன பார்த்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? பெரியம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க, ரொம்ப பசிக்குது. What are you saying? இஷான் சின்ன வயசுல அவ்வளவு குறும்புத்தனம் பண்ணுவானா? என்னவா? இன்னொன்னு தெரியாதனமா என்னைக்காவது வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டா போதும், இஷானுக்கு அன்னைக்கு பசியே எடுக்காது. ஆமா, திடீர்னு அவனுக்கு வயிற்று வலி வந்துடும், என்னென்னமோ சொல்லுவான். ஆனா ஆலோக் ஒத்துக்கவே மாட்டாரே. வலுக்கட்டாயமா அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு அப்புறம் தான் ஆலோக் அவனை விடுவாரு. அப்பா ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. என்ன பண்றது, உன் இஷான் அந்த மாதிரில வேலை செய்யறான். சாப்பிட வேடானா வந்து ஒழுங்கா உட்காந்துடுவான். ஆனா யார் கண்ணிலையும் படாம பிளேட்ல இருக்கிற பொரியல் எடுத்து நைஸா அவன் பாக்கெட்ல போட்டுப்பான் தெரியுமா? அதுக்கப்புறம் பெருமையா பிளேட்டை வேற காட்டுவான். அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லுவான். குக்டு வெஜிடபிள்ஸ் பாக்கெட்ல போட்டுப்பானா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அவனோட எல்லா அட்ரஸ்லயுமே எறும்பு தான் இருக்கும். அதுக்காக ராதா கிட்ட வேற திட்டு வாங்குவான். அப்புறம் மறுபடியும் ஆலோக் அதுக்கும் அவனை போட்டு அடிப்பாரு. இஷானுக்கு சின்ன வயசுல செம்மையா அடி விழுமா. ஆனா இப்ப பார்க்க எவ்வளவு சிம்பிளா அப்பாவே இருக்கால. அது உண்மைதான் சுஹானா. இப்ப நான் சொன்ன சேட்டையெல்லாம் அவன் சின்ன வயசுல தான் பண்ணான். கரெக்டா சொல்லணும்னா என்னோட இஷான் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்தான பையன். நிஜமா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவன் யார் மனசையும் புண்படுத்தினதும் கிடையாது, வேணும்னே யாருக்கும் அவன் கஷ்டம் கொடுத்ததும் இல்ல. அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய பையன் தான் இஷான். அவனுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பான். நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நீ இந்த வீட்டை விட்டு போன மட்டும் சொல்லிடாத. உனக்கு வேணும்னா நான் உன்கிட்ட ப்ளீஸ்னு கூட சொல்றேன். நிச்சயம் சொல்ல மாட்டேன். நீ இந்த வீட்டில் எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கிறியோ நீ இருந்துக்கோ. உங்களுக்கு தெரியுமா பெரியம்மா, முதல்ல நல்லவங்க ரொம்ப போரிங்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இஷான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவனை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்களேன். என்ன சொல்றது, இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன். இந்த ஒண்ணும் புரியாத பொண்ண நான் என்ன பண்றது, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இஷான பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவளுக்குள்ள ஏன் இவ்வளவு உற்சாகம் வருது? அதை இவ புரிஞ்சுக்கிட்டான்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இந்த ஹேண்ட்ஸம் ஹிலேஷியும் கொஞ்சம் கண்ணாடி பார்க்க விடுமா? ஆஹா, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல. நிஷா கொஞ்சம் இப்படி பாரு. நாளுக்கு நாள் நான் ரொம்ப ஸ்மார்ட் ஆகுற மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுதா? இலேஷ் ப்ளீஸ், தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கிடைக்காத. முதல்ல சீக்கிரம் கிளம்பு. நிஷா, என்ன மனைவி நீ? நியாயமா என்ன பார்த்து நீ பெருமைப்பட வேண்டாம், ப்ரௌட் ஆக வேண்டாம்? உனக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமான ஸ்மார்ட்டான புருஷன் கிடைச்சிருக்கான். சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டாலே அப்படியே சின்ன வயசு கமல் மாதிரி இல்ல? இலேஷ் ப்ளீஸ், முதல்ல இப்படி உளறத நிறுத்து. தள்ளு, எனக்கு டைம் ஆகுது. நிஷா, எனக்கும் தான் லேட் ஆகுது. ரொம்ப லேட் ஆகுதுல்ல உனக்கு? இலேஷ் ப்ளீஸ், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பேசுறத பார்த்தா நான் ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே நீயும் ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிடையாது. பெட்ல படுத்து நல்லா ரெஸ்ட் எடுப்ப, நல்லா கொரட்டை வேற விட்டு தூங்குவ. நிஷா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் போனஸ் தூக்கம் கிடைக்குது பாரு, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இலேஷ், உன்ன மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உனக்கு தூங்கறதுக்கு ஏதாவது சாக்கு வேணும் இல்ல? விட்டா நாள் பூரா தூங்கிட்டே இருப்ப. நீ எப்ப ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சியோ அன்னில இருந்து வீட்ல ஒரு வேலையும் செய்யறது இல்ல இலேஷ். பெரிய மாமி ரூம்ல இருக்க ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ரொம்ப பழசா வேற ஆயிடுச்சு, சத்தம் வேற வருது. 3 நாளா நான் உனக்கு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். நிஷா, நான் அதை மறந்தே போயிட்டேன், இப்பதான் நீ ஞாபகப்படுத்துற. இன்னைக்கே அதை நான் ரெடி பண்ணிடுறேன், பட் do not disturb me. இலேஷ் அண்ணா, நிஷா அண்ணி,
உள்ள வரலாமா? ஆ உள்ள நீங்க ரொமான்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அப்படிலாம் இல்ல ஈஷான். உள்ள வாப்பா. கேள்வி கேட்டுட்டு இருக்க. ரொமான்ஸ் 5 வருஷம் கழிச்சு இதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்பேன், அப்ப சொல்லு. கேளு. ஆனா இப்ப நீ ரொமான்ஸ் பண்ற டேட்ஸ் தானே? இவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா? அதான் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது எப்படிதான் இவருக்கு இவ்வளவு தூக்கம் வருதுன்னே தெரியல. ஐயோ நிஷா, இந்த தூக்கம்லாம் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தாமா வரும். எத்தனை பேர் தூக்கம் வராம மாத்திரை போட்டுக்கிறாங்க தெரியுமா? நீங்க தூங்குறதுக்கு மாத்திரை குடுக்குறீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப உனக்கு என் அருமை தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் பெருசா செய்வேன் பாரு, அப்பதான் என் அருமை தெரியும். போதும் 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 இல்லேஷனா, சினிமா டைலாக்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இல்லேஷ், வாழ்க்கையில உருப்படியா ஏதாவது பண்ணு. நீ இருக்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணு. என் ஏரியால நான் தலை நிமிர்ந்து நடக்கணுமா? எனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை மொட்டை மாடியில இருந்து குப்பை கொட்டுறாங்க தெரியுமா? இங்க பார், யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம தெருவுல போகும்போது நம்ம சேஃப்டிக்காக தலையை குனிஞ்சிட்டு தான் போகணும். அட என்ன நிஷா, நீ இவர்கிட்ட போய் நீங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி இருக்கட்டும்டா, நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. அது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒன்னும் இல்ல, காரோட இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாசத்தோட மொத்த பட்ஜெட்டும் தான் சுகானாவோட ட்ரெஸ்ஸுக்கே செலவாயிடுச்சு. உங்ககிட்ட ஏதாவது இருக்கானா? நிஷா, குழந்தைக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடு. இந்தப்பா. ஈஷான், என்னடா நீ? நல்லதுக்கு இப்பெல்லாம் காலமே இல்ல. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. நிஷா, மணி 9 கூட ஆகல. நான் ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண போறேன்? ஆனா நம்ம வீட்ல தான் ஏகப்பட்ட வேலை இருக்கே. அதானே, வேலை இல்லைன்னா என் ஸ்கூட்டரை கொஞ்சம் தொடச்சு வைங்க. எங்கடா வர்ற? உன் தூக்கம் எல்லாம் ஓடி போயிடுச்சா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ சஞ்சு, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி கேக்குறீங்க? ஏய் டாலி, கோபி அவளுக்கு போட்டோஸ் காட்டலையா? அத பத்தி தான் கேக்குறேன். டாட், நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். Now you are behaving like Suhana. இப்போ யார் சுஹானா மாதிரி பிஹேவ் பண்றது? Hey Suhana. Hey, welcome da chalo. சஞ்சு, கம் சிட். வாவ். இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு சுஹானா மட்டும்தான். அது நான் தான், சுஹானா பாஜ்பாய். சுஹானா கஷ்யப். ஓகே. Actually நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நாங்க சஞ்சனாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ, ரியலி? ஓ வாவ், தட்ஸ் அமேசிங். ஓ, சஞ்சுவோட பையனை பிடிச்சு போச்சு. கல்யாணமா? ஏய் டாட், சஞ்சுவோட கல்யாணத்துக்கு நான் டிசைனர் Dress தான் போட்டுப்பேன். டன். வாட் டன்? முதல்ல நான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேனானு என்ன கேளுங்க. உனக்கு என்ன, நீயே இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகல? உனக்கு ஏத்த பையனை நான் சூஸ் பண்றேன். கொடுங்க, போட்டோஸ் எல்லாம் கொடுங்க. டோன்ட் வெரி சஞ்சு. அக்கா, இந்த போட்டோஸ்ல இருந்து உனக்கு எந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பேட், ஹாரிபிள், யாக், பத்தேட்டிக். யாக், இவனோட ஸ்மைல் கேடி மாதிரி இருக்கு. நாட் பேட். சஞ்சு, இந்த பையன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பான். வெரி ஸ்வீட். See dad? இல்ல சஞ்சு, இங்க பாரு, உனக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? அதான் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல. இஸ் தட் கிளியர்? நீயே பாத்தியா எப்படி பிஹேவ் பண்றானு? ஜஸ்ட் சில் டாட். நான் இருக்கேன்ல, நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். டாலி அக்கா, காஃபி மை டைப். சஞ்சுவோட ரூமுக்கு இப்பவே கொண்டு வாங்க. ஓகே? சரிம்மா, கொண்டு வரேன். இந்த போட்டோல இருக்கிறவரு ரொம்ப அழகா இருக்காருல, பாருங்க. ஏன் அழகா இருக்க மாட்டாரு? இவர் செலக்ட் பண்ணது யாரு?
நம்ம சுகானாமா இல்ல? ஹலோ, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இவங்கள யாருமே என் சஞ்சுவுக்கு தகுதியானவங்க இல்ல. என்ன சொல்றீங்க? நான் இப்போதைக்கு சஞ்சுவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். என் கம்பெனிக்காக ஒரு ஆட் ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த போட்டோஸ் அந்த மாடல்ஸோடது. நான் சும்மா சஞ்சனாவை வெறுப்பேத்திக்கிட்டு இப்போ சுஹானாவையும் பிஸி ஆக்கிட்டேன். அது சரி. ஆனா ஐயா, சஞ்சனம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு வந்துருச்சுன்னு எங்களுக்கு தோணுது. ஆமா சார், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சுஹானா போனதுக்கு அப்புறமே இந்த வீடு ரொம்ப அமைதியாயிடுச்சு. சஞ்சுவாவது இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமே.